அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசித்தர் பாலஜலா நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அருமையான அற்புதமான ஒரு வைகாசி மாச பலன்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள் என்ன? இன்றைய உலகில் நல்ல கவனிய, இன்றைய உலகில் ஜோதிட விளக்கங்களுக்கு பஞ்சமே இல்லை, ஜோதிடர்களுக்கு பஞ்சமே இல்லை, ஜோதிட விளக்கங்களுக்கு பஞ்சம் இல்லை, ஜோதிடர்களுக்கு பஞ்சம் இல்லை, ஜோதிட பலன்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் நாங்களும் ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தோம். அப்படிப்பட்ட இடங்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து 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 அழுத்து போய் வெந்து நொந்து போய் எதுவுமே எங்களுக்கு திருப்தியாக நடக்கலை, சரியாக நடக்கலை அப்படின்ற வேதனையை சொல்கிறீங்க. எப்போ சரி ஜாதகத்தை கொடுக்கும்போதே எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் நடக்கலை, வேதனைப்பட்டு உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற ஜாதகத்தை கொடுக்கும்போதே அந்த வேதனையை சொல்கிறீங்க. இப்போ அவர் போய் பார்த்து நடக்கலை, இவரை போய் பார்த்து நடக்கலை, கடைசியில் இவரையும் பார்த்து என்னையும் பார்த்து நடக்கலை அப்படின்ற வேதனை வரவே கூடாது. அதாவது என்ன பொறுத்தளவு எந்த ஒரு காரியத்திற்காக நீங்க ஜாதகம் பார்க்க வரும் பொழுது இது நடக்கும்னு நடக்கும், நடக்காதுன்னு நடக்காது. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். இந்த நடக்காத ஒரு காரியத்தை உதாரணமா ரொம்ப ஒரு பையனுக்கு அரசாங்க வேலைக்கு ரொம்ப தாய் தப்பன ஆர்வப்பட்ட பையன் எப்படியாவது அரசாங்க வேலையில சேர்க்கணும் அப்படின்னு வர்றாங்க வச்சுங்க. உண்மையில அந்த பையனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருந்தா தான் நானும் சொல்லணும். புரிஞ்சுட்டீங்களா? நடக்கும்னு நடக்கணும், நடக்காத ஒண்ணு நடக்கும் சொல்லி உங்களையும் ஏமாத்தி எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. இதுதான் உள்ளதை சொல்லி நல்லதை செய் என்று உலகம் உன்னை வணங்கும். உள்ளதை சொல்லி நல்லதை செய், உலகம் உன்னை வணங்கும். கண்டிப்பா நான் சொல்லக்கூடியது உங்க குடும்பத்திலோ உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நடந்தா கண்டிப்பாக ஊர் உலகத்துக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். அவரை போய் பார்த்து அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதா இருக்கணும். இப்ப ஜாதகத்தை கொடுக்கும் போது அவரை போய் பார்த்தா சரியாகுமா, இவரை போய் பார்த்து சரியாகுமா அப்படின்னு அலைஞ்சு திரிச்சு பார்த்து கடைசியில் இவரையும் பார்த்து நடக்கல அப்படின்ற வேதனையே வரக்கூடாது. திரும்ப உங்களுக்கு நான் என்ன சொல்ல, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நல்ல கவனிக்க, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உறுதி உத்தரவாதம்? இந்த சித்தர் ஜோதிடத்தின் மூலம், சித்திரவாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க? ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. ஒரு ஜோசியர் சொன்ன பலன்கள், ஒரு ஜோதிடத்தின் பலன்கள் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஜோதிட சாஸ்திரம். புரியுதீங்களா? ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். பெரும்பாலும் என்ன பிரச்சனைகளுக்கு ஜாதகத்தை கையில தூக்கிட்டு வர்றீங்க? பையன் நல்லா படிக்கணும், பையன் நல்லா படிக்கணும், இந்த படிப்பு படிச்சா அவனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்குமா, பிள்ளைகளுடைய கல்யாணம் எப்போ முடியும், அதே போல ஒரு குடும்ப பிரச்சனை, கணவன் பிரச்சனை, நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், புருஷன் நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவங்க நல்லபடியா நல்லா குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? அதே கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கு, புத்திர பாக்கியம், வீடு வாசல் கட்டுறது, சொத்து பிரச்சனை, பூரி சொத்து பிரச்சனைகள் எப்போ முடியும்? இதுக்கெல்லாம் ஜாதகத்தை தூக்கி ஒவ்வொருமா அலைஞ்சிரிஞ்சு வேதனைப்பட்டு சரி இவரையாவது பார்ப்போமே நமக்கு நல்ல நடக்குமான்னு இப்ப இங்கேயும் என்னத்த சொன்னார் அப்படின்ற வேதனையே வந்துடக்கூடாது. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ என்ன பார்த்து நடக்கலை சரியாகலைன்னு சொல்லி திரும்ப ஜாதகத்தை கையில தூக்க கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அது அதே நேரம் நான் சொல்லிட்டேன், முதலே சொல்லிட்டேன், ஒரு ஜாதகத்துல சில கடுமையான தோஷங்கள் இருந்தால் தடைப்பட நடக்காத காரியம். ஒரு அரசாங்க வேலைக்கோ, ஒரு பையனுக்கு அரசாங்க வேலைக்கோ, ஒரு ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கோ
என்னங்க ஒரு நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது அவன் பையனுக்கு, 6 மாதத்தில் கூட நல்ல வேலை இருக்க மாட்டேங்கிறான். அப்போ அந்த உத்தியோகம் பார்க்கக்கூடியதுக்கு அவனுக்கு எதாவது தோஷம் இருக்கா? இல்லை அடுத்து பிள்ளைகளுக்கு கல்யாணமே முடிய மாட்டேங்குது, திருமண தோஷங்கள் என்ன இருக்கு? அடுத்து புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கு, அந்த புத்திர தோஷத்திற்கான காரணம் என்ன? புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சரியான நிவர்த்தி, சரியான தோஷ பரிகார நிவர்த்தி. அதாவது ஒரு உடல் நல்ல பசிச்சாதாங்க சாப்பிட முடியும். அதே போல கிரக பசிகள், கிரகங்கள் அந்த தோஷத்திற்கான ஒரு பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ள பசியோடு இருக்க வேண்டும். அந்த சரியான நிவர்த்தி பானம். அதாவது நிறைய பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் என்ன சம்பந்தப்படாத ஒரு பரிகாரத்தை பண்ணி அந்த பரிகாரம் ஒன்றும் இந்த பரிகாரம் ஒன்று கல்யாணம் முடியல அப்படின்ற வேதனைகள் நிறைய இருக்கு. தவறான தோஷ பரிகாரங்கள் கூறும். எந்த ஒரு காரியம் நடப்பதில்லை. அங்கே போய் போச்சுன்னாங்க, காலாசிரி போச்சுன்னாங்க, திருமணஞ்சேரி போச்சுன்னாங்க, திருச்செந்தூர் போச்சுன்னாங்க, இப்படிலாம் போய் எதுவுமே நடக்கலைன்ற வேதனைகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. அந்த வேதனைங்க வரக்கூடாது. எதையுமே சரியான நிவர்த்தி, சரியான காலத்தில் சரியான, அதாவது கிரகங்களுடைய சக்தி, அந்த பரிகாரத்துக்குரிய சரியான சக்தி உங்க ஜாதகத்தில் நடக்கும் போது மட்டும்தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும். அப்பதான் சரியாக அதை ஏற்றுக்கொள்ளு, அந்த கிரகங்கள் ஏற்றுக்கொண்டு நிவர்த்தி செய்து அந்த திருமண காரியம், புத்திர பாக்கியம், அரசாங்க வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஆக திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த காரியம் திரும்ப சொல்ல, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் கொண்டு உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சிக்குள்ள போவோம். சிறப்பான சக்தி கொண்ட 5 சிறப்பு யோகங்களை கொண்ட வைகாசி மாச பலன்கள். வைகாசி மாச பலன்களை சிம்ம ராசிக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு. அதாவது சுபகாரியங்கள் அதிகமாக நடத்தக்கூடிய, சுபயோகங்கள் சிறந்த யோகங்களாக அமையக்கூடிய ஒரு வைகாசி மாச பலன்களை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு என்னங்க நடக்க போகுது? அதாவது உலகத்தில் என்னத்தையோ ஒரு ஜாதகம் பார்த்தோம், பலன் சொன்னோம் அப்படின்னு இருக்கக்கூடாது என்பதை எனது முக்கியமான நோக்கம். ஒவ்வொரு குடும்பத்தையும் எடுத்தே வந்தீங்க, பார்த்தீங்க, ஃபீஸ் கொடுத்தீங்க, போனீங்க, என்னத்தையோ சொன்னோம் அப்படி இருக்கக்கூடாது. அவர் சொன்ன அப்படியே நடந்துச்சுன்னு உலகம் பூரா சொல்லக்கூடியதா இருக்கணும். உங்களுடைய பிரச்சனைகள் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன நடக்கும், உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், நீங்க நினைச்சு வந்த காரியம் அப்படி சொன்னது நடக்கும், அந்த உத்தரவாதம். அதற்கான விளக்கம் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீரும் என்பதற்கான முதல்ல அதற்கான விளக்கத்தை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்ப வைகாசி மாச பலன்கள் சிம்ம ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். வைகாசி மாச கிரக அமைப்புகளை பத்தி பார்ப்போம் முதல்ல. அதாவது வைகாசி மாசம் என்பது வைகாசி 1 முதல் வைகாசி 32 வரை 32 நாட்கள். இதற்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 14/5/2024 முதல் 14/6/2024 வரை ஆங்கில தேதி. சரிங்களா? இப்ப வைகாசி மாச கிரக நிலைகள், வைகாசி மாச கிரக நிலைகள். இப்ப சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு, 9ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் சூரியன் குரு. இதுதான் சிம்ம ராசிக்கு ஆரம்ப கிரக நிலைகள். சிம்ம ராசிக்கு ஆரம்ப கிரக நிலையை பார்த்தாச்சு. இப்ப 5 சிறந்த யோகங்களை பத்தி பார்க்க போறோம். வைகாசி மாசம் ஏற்பட போகின்ற ஒரு 5 சிறப்பு யோகங்களை பத்தி பார்ப்போம். இப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவான ராசி கட்ட பலன்கள் அல்ல. இறைவனுடைய தராசு தட்டுன்னு சொல்லக்கூடிய அம்ச பலன்கள். அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் ராசி அம்சம் என்று சொல்லக்கூடிய 2 கட்டங்கள். வெறும் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய குரு இங்க இருக்காரு, சூரியன் இங்க இருக்காரு அப்படின்ற பலன்கள் நான் சொல்வதற்கு இல்லை. உங்களுக்கு எது சரியாக நடக்குமோ அந்த பலன்களை கணித்து அம்ச பலன்களாக உங்களுக்கு தர கடையப்பட்டிருக்கிறேன். அது சரியாகவே நடக்கும். சரியா கணிச்சு சொல்றேன், சரியா கணிச்சா சரியா நடக்கும்.
இதுதான் நான் உங்களுக்கு தருகின்ற உத்தரவாதம். இப்ப சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கிரக மாற்றங்கள் 5 சிறப்பு யோகங்களோட முதல் கிரக மாற்றம் வைகாசி 7. வைகாசி 7 முதல் வைகாசி 31 வரை, அதாவது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் 3-10 சுக்கிரன் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அற்புதமான யோகம், அமோகமாக ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அற்புத யோகங்கள். ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானத்தில் வலிமை பெறும்பொழுது தொழில் பெருகும், வருமானம் பெருகும், பதவி கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? சொத்துக்கள் கிடைக்கும், வாகன யோகங்கள், தொழில் யோகங்கள், வருமான யோகங்கள், பதவி யோகங்கள், செல்வ யோகங்கள் என்று அத்தனை யோகங்கள். முக்கியமாக தொழில் வளம் முன்னேற்றம் பெருகிக் கொண்டே போகும். தொழிலால் காசு பணம் கொட்டக்கூடிய ஒரு அருமையான காலங்களாக ஏற்படும். சுக்கிரன் வலிமை அடைந்தா எப்படி இருந்தீங்களா? அதாவது எல்லா காலங்களுமே இந்த சுக்கிரன் வலிமை அடைய போவது இல்லை. இப்ப நான் சொல்லக்கூடிய காலத்தில் சிம்ம ராசிக்கு சிறப்பான ஆட்சி பெற்ற கோடிக்கணக்க லட்சக்கணக்க கொட்டக்கூடிய சிறந்த யோகம். வைகாசி 7 முதல் வைகாசி 31 வரை. மேல அந்த இடத்துல குரு பகவான் அந்த இடத்துல இருக்கார். குரு பெயர்ச்சியா ரிஷப ராசியில் இருக்காரு. புரிஞ்சுட்டீங்களா? அதோட சுக்கிரன் ஆட்சி. எப்பயுமே ஒரு கிரகம் ஒரு இடத்துக்கு மாறுதுன்னா அந்த இடத்தினுடைய கிரகம் வலிமை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு அதிபதியே 10ஆம் இடத்தில் வலிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சிறந்த காலம் முதல் யோகம். சரி, அடுத்த யோகத்தை பற்றி பார்ப்போம். இதுவே பெரிய சிறப்பு. இந்த யோகமே மிக சிறந்த யோகம். அடுத்த யோகத்தை பற்றி பார்ப்போம். இந்த வைகாசி 7 முதல் வைகாசி 31 வரை இருக்கிற ஆங்கில தேதிகள் என்னன்னு பார்ப்போம். முதல்ல 20/5/2024 முதல் 13/6/2024 வரை இந்த சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற காலம். சுக்கிரன் சாதாரண ஒரு கிரகம் அல்ல, லட்சக்கணக்க கோடிக்கணக்க கொட்டி தருகின்ற ஒரு கிரகம், மகாலட்சுமி அம்சம் கொண்ட ஒரு கிரகம். சரி, அடுத்த யோகத்தை பற்றி பார்ப்போம். 2வது யோகம் வைகாசி 11 முதல் வைகாசி 27 வரை. அதாவது சிம்மராசிக்கு தனம் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் 10ஆம் இடத்தில். மேலும் எப்படி பாருங்க, ஏற்கனவே குரு, அதுக்கப்புறம் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார், அதுக்கப்புறம் வரிசையா புதன் பேங்க உட்காருது. அப்ப எல்லாம் சேர்வு, அதாவது பூவோடு சேர்ந்து நாரும் வழக்கம் என்பது போல ஏற்கனவே குரு அங்க பயிற்சி அடைந்திருக்கிறார். மேலும் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார் அந்த இடத்துல தனம் லாபாதிபதி மேலும் அந்த இடத்துல போய் உட்கார்றார். அப்ப இது என்ன உறுதிப்படுத்துதுங்க? அதாவது ஒரு வியாபாரம் பெறுவன 2ஆம் வாக்கு வருமானம் வியாபாரத்துக்குரியவன் தான் அந்த புதன். வியாபாரத்துக்கு முக்கியமாக வியாபாரத்துக்குரிய, தொழிலுக்குரிய, வருமானத்துக்குரியவன். அதே நேரம் தொழிலில் முதலில் போட்டு லாபம் இல்லாமல் போயிடக்கூடாது. ஒரு எடுத்த காரியம் முயற்சி வெற்றி பெறணும், அதற்கு அந்த லாபாதிபதி தான். எந்த ஒரு சொந்த தொழிலுக்குனாலும் சரி, ஒரு அரசாங்க பதவிக்குனாலும் சரி, எந்த ஒரு வேலை வாய்ப்பு முன்னேற்றத்திற்குனாலும் சரி, எந்த வேலை உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணாலும் சரி, அதற்குரிய முழு வெற்றி தரக்கூடியவர் தான் சிம்மராசிக்கு தனம் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய வித்யாபதி புதன். இப்போ வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு பேப்பரில் ஃபுல்லப் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறதுனா அந்த இது வெற்றி பெறக்கூடிய நிலை. புதன் வித்யாபதி பொதுவாக படிப்பு சம்மந்தப்பட்டவர். இந்த அப்ளிகேஷன் பேப்பர் அப்ளிகேஷன் சம்மந்தம் அந்த அப்ளிகேஷன்லாம் அந்த காலத்தில் ஃபுல்லப் பண்ணால் அப்படி எந்த வித தடையும் இல்லாமல் பாஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது வேலைக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு முயற்சியும் பண்ணாலும், ஒரு அக்ரிமெண்ட்டு, ஒரு தொழிலுக்கான ஒரு ஒப்பந்தம், எந்த முயற்சி, வீடு வாசல், இடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்டது, ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு பாஸ் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. பில் பாஸ் ஆகிறது, தடைப்பட்ட பில்ல பாஸ் ஆகிறது, இப்படி பல விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகம். சரி, அடுத்து 3வது யோகத்தை பற்றி பார்ப்போம். 3வது யோகம் பார்த்தீங்கன்னா வைகாசி 16 முதல் வைகாசி 30 வரை குரு அம்சத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம். கார்த்திகை நட்சத்திரத்தில், அதாவது சிம்மராசிக்கு அதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்திலே குரு ஆட்சி, கார்த்திகை 4ஆம் பாதத்தில். இது உங்களுக்கு சில பேருக்கு புரியாது. இது அம்ச பலன், ராசி எடுத்து பார்க்காதீங்க. அம்ச பலன், இறைவனுடைய தராசத்தட்டு.
அம்ச பலன் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அம்ச கட்டம் ஒன்று இருக்கு. அந்த அம்ச கட்டத்தில் போய் மீனராசியில் ஆட்சி பெறுவார் குரு. அவரோட சொந்த இடத்துல ஆட்சி பெறுகிறார். யாருடைய நட்சத்திரத்தில்? சிம்ம ராசிக்குரிய சூரியனுடைய நட்சத்திரத்தில். எப்படிப்பட்ட யோகம் பார்த்தீங்களா? அதை நினைச்சதில் நான் நடக்கும். அதே உங்கள் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய சிம்மராசியுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நேரம். சிம்மராசிக்காரங்களுக்கு அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நேரம். குரு ஒரு அரசு கிரகம். சூரியனும் அரசு. அந்த சூரியனுடைய நட்சத்திரத்திலே குரு ஆட்சி பெறும் பொழுது அரசாங்க பதவி, அரசாங்க முன்னேற்றம், அதே வெளிநாட்டு யோகம், பூர்வீக சொத்து, உங்க பிள்ளையுடைய அரசாங்க பதவி, அரசாங்க வேலை, புத்திர பாக்கியம், திருமண யோகம் என்று அத்தனை யோகம் சிறப்பு பெறக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகிறது. இது 3வது யோகத்தை பற்றி பார்த்தார். அடுத்து 4வது வைகாசி 18 முதல் வைகாசி 32 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 31/5/2024 முதல் 14/6/2024 வரை. இந்த வைகாசி 18 முதல் வைகாசி 32 வரை பார்த்தீங்கன்னா செவ்வாய், அதாவது சிம்மராசிக்கு 4-9 எப்படி பாருங்க, வரிசையா வலிமையாகுது. வரிசைய கிரகங்கள் பார்த்து எப்படிப்பட்ட யோகம் பார்த்தீங்களா? சிம்மராசிக்கு 4-9 4 பார்த்தீங்கன்னா பூமி, வீடு, வாசல், கல்வி யோகம், பதவி யோகம் என்று சொல்லக்கூடியது. 9ஆம் இடம் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறது, பதவி யோகத்தோட பதவி உயர்வோடு சம்பாதிக்கிறது. ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நிலை சிகப்பு விளக்கு சைலண்ட் பொருத்தப்பட்ட அந்த உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அருமையான வாய்ப்புகள். எப்படி பாருங்க, அருமையா இருக்கு. பூமிகாரகன், வீடு வாசலுக்குரியவன், பதவிக்குரியவன், பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை தரக்கூடிய, ஆணையிடம் அதிகாரத்தை தரக்கூடியவன் செவ்வாய். அப்படிப்பட்ட செவ்வாய் வலிமையாகக்கூடிய காலம் தான் இந்த வைகாசி 18 முதல் வைகாசி 32 வரை. இதுக்கு 31/5/2024 முதல் 14/6/2024 வரை. சரி, இப்ப 4வது கடைசி 5வது யோகத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த 5வது யோகம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த சிம்மராசிக்கு தனம் லாபாதிபதி என்று முதலே சொன்னபோது அவரே போய் என்ன பண்றாரு, அந்த லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம். எத்தனை கிரகங்கள் சிம்மராசிக்கு ஆட்சி பெறக்கூடிய காலங்கள். தனம் லாபாதிபதியை வைகாசி 27 முதல் வைகாசி 32 வரை 6 நாட்கள். அதாவது 9/6/2024 முதல் 14/6/2024 வரை. அதாவது தனாதிபதி, அதாவது புதன் வியாபாரம், ஒரு வேலை வாய்ப்பு முயற்சி, ஒரு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை முயற்சி, செய்கிற தொழில் வியாபாரங்கள், இடமாற்றங்கள், முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகள் என்று பெறக்கூடிய அத்தனை யோகத்தையும், பல யோகங்களை, செல்வ யோகங்களை பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு தனம் லாபாதி, வாக்கு, வியாபாரம், வருமானம், முன்னேற்றம், அதன் மூலம் பெறுகின்ற லாபத்தை பெறுகின்றவர். லாபஸ்தானத்திலே ஆட்சி பெறுகின்ற புதன் மிதுனத்தில் சிம்மராசிக்கு லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம் தான் இந்த காலம். 9/6/2024 முதல் 14/6/2024 வரை. நல்ல வைகாசி மாதம் ஏற்கனவே சுபகாரியங்கள், சுபயோகங்கள், சுபகாரியங்கள் அனைத்தும் நடத்துகின்ற ஒரு அற்புதமான காலங்கள். பலவித செல்வங்களையும், பலவித யோகங்களையும், பலவித தொழில் யோகங்கள், வருமான யோகங்கள், பதவி யோகங்கள், சொத்து யோகங்கள் பெறக்கூடிய அருமையான மாதமாக சிம்ம ராசிக்கு உறுதியாக நிச்சயமாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அப்படி ஏதாவது உங்களுக்கு தடைப்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமா உங்க ஜாதகம் சரியில்லை, பிறந்த ஜாதகம் சரியில்லை, இந்த யோகங்களை உங்களுக்கு சரியா நடக்கல அப்படின்னா நிச்சயமா உங்க பிறந்த ஜாதகம் சரியில்லை. ஒரு பிறந்த ஜாதகத்தில் பாவ கிரகங்கள் தசாபுத்தி நடந்தா சொல்ற தடைப்படலாம் செய்யும். அப்ப என்ன பண்ண, கீழே நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. ஏற்ற ஜாதகம் பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. எங்கெங்கேயோ பார்த்து அலைஞ்சு திரிஞ்சு நடக்கலன்னு சொன்ன காரியம்லாம் அவரை பார்த்தோம் அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதா இருக்கும். இன்னைக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது, பையனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணுக்கு நல்லபடியாக பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிஞ்சு வச்சோம், ஒரே பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனை எப்போ தீரும், பையனுக்கு எப்போ வேலை கிடைக்கும், அவருக்கு தொழில் எப்போ நல்லபடியாக ஓடும், சொத்து பிரச்சனை எப்போ முடியும், இதுக்கெல்லாம் ஜாதகத்தை எங்கெங்கேயோ தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு வேதனைப்பட்டு வந்துடும். ஏங்க, ஒரு ஜோதிடத்தை கல்யாணம் எப்போ சொல்ல முடியலைன்னா அந்த ஜோதிடம் உங்களுக்கு எதுக்கு? இதைத்தான் நான் அடிக்கடி யோசனை பண்றேன், அடிக்கடி திங்க். ஏன்னா வர்றவங்க
ஒரு 4-5 வருஷமா மாப்பிள்ளை பார்க்குறோம், ஒரு 4-5 வருஷமா பொண்ணு பார்க்குறோம், அங்கே போய் பார்த்தோம், இங்கே போய் பார்த்தோம், இப்போ முடியும்ன்றாங்க, அப்போ முடியும்ன்றாங்க, முடிய மாட்டேன்னு சொல்லும்போது இது கல்யாணம் எப்போ முடியும், ஒரு வேலை எப்போ கிடைக்கும், இதை சொல்ல முடியல. அந்த ஜோசியம் உங்களுக்கு எதுக்கு? ஐயோ வேதனைங்க. அது அந்த வேதனைக்கு வந்துடக்கூடாது. அவரை பார்த்து அவர் சொன்ன மாதிரி வேலை கிடைச்சி, சொன்ன மாதிரி கல்யாணம், சொன்ன மாதிரி புத்திர பாக்கி கிடைச்சிச்சுன்னு சொல்லணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடம் என்பது, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அவரை பார்த்து அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.